காட்டில் ஜாக்கென்ட்ருக்காக வசிச்சுட்டு வந்தது. அது ஒரு பெரிய சோம்பேறி. எப்போ பார்த்தாலும் தன் வீட்டு கூரை மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கோம். இந்த ஜாக்காகும் ஜில்காகத்துக்கு ஜாக்காகம் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. ஜாக்காகமே எப்போ பார்த்தாலும் நம்ம கூரையில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் கூரை மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. எப்போதான் ஒரு வேலை வெட்டிக்கு போய் காசு சம்பாரிச்சு கொடுக்க போறீங்க? ஒரு ஜில்காகம் எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. இது வெயில் காலம் தானே, நான் ஐஸ்கிரீம் வியாபாரம் செய்யலான்னு நினைக்கிறேன். உன் அப்பா கிட்டேருந்து கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வண்டி வச்சு கொடு ஜில் அப்படின்னு இந்த ரெண்டு காகங்களும் பேசிட்டு இருந்தாங்க. உடனே ஒரு ஐஸ்கிரீம் வண்டியை வாங்கி இந்த ஜாக் ஆகிறதுக்கு கொடுத்தது இந்த ஜில்காகம். அதை வச்சு இந்த ஜாக்காகவும் வியாபாரம் செஞ்சுட்டு வந்தது. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சுவையான ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்க, நம்ம ஐஸ்கிரீமை சாப்பிடலாம், ருசிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக்காவும் காட்டில் எல்லா பறவைகளுக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு வந்தது. அந்த ஜாக்காகத்திற்கு வந்த வருமானம் பத்தலை. அதனால் அது ஒரு யோசனை போட்டது, நம்ம வீட்டிலேயே தயாரித்து ஐஸ்கிரீம்லாம் கொடுக்கலாம் இந்த பறவைங்களுக்கு. நம்ம விலை கொடுத்து வாங்கி வித்தா நம்மளுக்கு லாபம் கிடைக்காது அப்படின்னு யோசிச்சு இந்த ஜாக்காகும். அதே சமயத்தில் சோனா குருவியோ தர்பூசணி வியாபாரம் செஞ்சுட்டு வந்தது. அது தர்பூசணி வியாபாரம் நல்லா போச்சு. எல்லா பறவைகளும் தர்பூசணியை விரும்பி சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு சுவையாகவும் இருந்தது. அதன் தோட்டத்தில் விளைந்த தர்பூசணியை எடுத்துன்னு வந்து விற்றுது இந்த சோனா குருவி. அதனால எல்லா பறவைகளும் அந்த தர்பூசணியை ருசிச்சு சாப்பிட்டாங்க. இந்த ஜாக்காகவும் வீட்டிலேயே ஐஸ்கிரீம்லாம் தயாரிச்சுது. ஜாக்காகத்திற்கும் ஜில்காகத்திற்கும் அதிகமான லாபம் ஈட்டணும்னு சொல்லிட்டு வீட்டிலேயே ஐஸ்கிரீம்லாம் செஞ்சாங்க. இங்கே பாரு ஜில், நான் வீட்லேயே ஐஸ்கிரீம் தயாரிக்கிறேன் பாரு, என்னோட புத்திசாலித்தனம் யாருக்காச்சும் வருமா? இந்த ஐஸ்கிரீம்லாம் விற்றுனா எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நான் வீட்டிலே பவுடர்லாம் வாங்கி எப்படி செய்கிறேன் பாரு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக்காவும் வீட்லேயே ஐஸ்கிரீம் செஞ்சுது. மட்டமான பொருட்கள் எல்லாம் வைத்து ஜாகாவும் வீட்லேயே ஐஸ்கிரீம் செய்தது. அதன் சுவையும் அவ்வளோவா நல்லா இல்லை. அது மாதிரி ஒரு தரமற்ற ஐஸ்கிரீம் எல்லாம் செஞ்சு ஜாக்காவும் கடைக்கு எடுத்துகிட்டு போய் விற்க ஆரம்பிச்சுது. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் குழு குழு ஐஸ்கிரீம், வெயிலுக்கு ஏற்ற ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளுக்கும் விற்றுட்டு இருந்தது இந்த ஜாக்காவும். அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்ட எல்லா பறவைகளும் இந்த ஐஸ்கிரீம் நல்லாவே இல்லை, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு நம்ம தர்பூசணி பழத்தையே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்காகத்தோட ஐஸ்கிரீமை எல்லா பறவைகளும் வேணான்னு சொல்லிட்டு இந்த சோனா குருவி இருக்கும் தர்பூசணி கடைக்கு போனாங்க. அதனால இந்த ஜாக்காகத்திற்கு ஒரு வருமானமும் கிடைக்கல. அதனால இந்த ஜாக்காகத்திற்கு இன்னொரு யோசனை வந்தது. இந்த சோனா குருவி நம்மளுக்கு போட்டியாக இருக்கிறதுனால தானே நம்ம ஐஸ்கிரீம் வியாபாரம் சரியாக நடக்க மாட்டேங்குது. அதோட தர்பூசணி தோட்டத்தில் போய் எல்லா தர்பூசணியும் நம்ம வெட்டி போட்டுடலாம். அப்புறமா அந்த சோனா குருவி நம்மளுக்கு ஒரு போட்டியாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்காவும் சோனா குருவியோட தர்பூசணி தோட்டத்திற்கு போச்சு. அதன் தர்பூசணி பழங்களை எல்லாம் வெட்டி வெட்டி போட்டுடுச்சு. ஜாக்காகம் பண்ற வேலையை எல்லாத்தையும் ஒரு மந்திர மரம் பார்த்துட்டே இருந்துருது. ஜாக்காகம் எல்லா தர்பூசணிகளும் வீணாக்கி விட்டு தன் ஐஸ்கிரீம் கடையை எடுத்துட்டு போகலான்னு பார்த்துச்சு. இந்த தர்பூசணி பழங்களை எல்லா பழங்களையும் நான் வீணாக்கி விட்டேன். இந்த தர்பூசணி பழம் இதுமேல்ட்டு யாருக்கும் உபயோகப்படாது. இந்த சோனா இப்படி தான் தர்பூசணி வியாபாரம் செய்துன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்காகத்திற்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இதையெல்லாம் ஒரு மந்திர மரம் கவனிச்சுட்டே இருந்தது. சோனா குருவி வெயில் காலத்தில் அந்த மந்திர மரத்திற்கு உதவி செய்ததால் இந்த மந்திர மரம் இந்த தர்பூசணிகளை மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாற்றிடுச்சு. இதை தெரியாத ஜாக்காவும் தன் வண்டியை எடுத்துட்டு காட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. அப்போ பார்த்தா தர்பூசணி வியாபாரம் நல்லாவும் நடந்துட்டு இருந்தது. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு ஜாக்காவும் யோசிச்சுட்டு இருந்துருது. அப்புறமா இந்த
ஐஸ்கிரீம் வண்டியோ பொம்மை வண்டி மாதிரி மாறிச்சு. சிறிய பொம்மை வண்டி மாதிரி இந்த மந்திரி மரத்தோட சக்தியால் இந்த ஜாக்காவும் ஏமாந்து போச்சு. இந்த சோனக்குருவியோட தர்பூசணி வியாபாரம் நல்லா நடந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த ஜாக் ஆகிறதுக்கோ ஒரு வருமானமும் இல்லாமல் எல்லாமும் நஷ்டமாக போச்சு. அந்த வண்டியும் பொம்மை போல மாறிடுச்சு.